பெற கட்டணம் என்ற சட்டத்தை அமல்படுத்துவது பற்றி முடிவெடுக்க குழு அமைக்கப்படுவதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். கிராமப்புற சிறு வணிகர்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பதில் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக வணிகர் சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று தற்போதைய சட்டம் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக இந்த உரிமம் பெறுவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்துவது குறித்து ஒரு கோரிக்கை மனு ஒன்றை இன்றைக்கு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்ததாகவும் இந்த கோரிக்கை மனுவில் உள்ள விவரங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக துறை அலுவலர்கள் மற்றும் வணிகர் சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகளை கொண்ட ஆலோசனை குழு ஒன்றினை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் இந்த குழு கிராமப்புறங்களில் சிறு வணிகர்களின் வணிக உரிமம் பெறுவது குறித்த நடைமுறையினை எளிமைப்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டு அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கும் என்றும் அதன் அடிப்படையில் புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த அறிக்கையின் வாயிலாக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.